வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மத்திய அரசு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட மொபைலில் கண்டிப்பாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது எப்படிலாம் யூஸ் ஆகும், எப்படி இதை பயன்படுத்தலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டுத் தீவனங்கள். என்ன கோபால முகத்துல பேசனா என்ன விஷயம்? மாடு இழைச்சிருச்சு, பாலும் குறைஞ்சு போச்சு. பிள்ளைங்க மாதிரி தான் மாடும். ஆரோக்கியத்துக்கு தீவனம் முக்கியம். நமக்கு தான் காமதேனு இருக்கே, அதிக சத்து. மாடுங்க பிரியமா சாப்பிடும், மடி நிறைய சத்தான பால் கொடுக்கும். புரிஞ்சதா? ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்குறோம். இந்த மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் வளர்த்துறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த அப்ளிகேஷன் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா, கால்நடைகளுக்கு எந்த விகிதத்தில் உணவு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு எப்படி நாமளே மருந்து தயாரிக்க முடியும், கால்நடைகள் சந்தை, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா E-Gopala. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நேற்று தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அதையும் பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப், பார்ட் டைம் ஜாப் அண்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ்க்கான வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்நடைக்கு எந்த விதமான உணவு தரலாம், அடுத்தது கால்நடைகள் ஆதார், கால்நடைகள் விழிப்புணர்வு முகாம், கால்நடைகளுக்கு மருத்துவ சிகிச்சை, அடுத்தது மை அலாட், அடுத்தது கால்நடைகள் சந்தை, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதிலே பார்த்துக்க முடியும். கால்நடைகளுக்கான உணவு விகிதம், அதாவது நீங்கள் எந்த கால்நடை வளர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எவ்வளோ உணவு கொடுக்கணும், எப்பப்போ கொடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலேயே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சில வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷனில் போய்ட்டு நீங்கள் எந்த கால்நடைகளுக்கு எப்படி பராமரிக்கணும் அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் சாம்பிள் டீட்டெயில்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். இப்போ வாங்க இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா E-Gopala. E-Gopalaங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட UI இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அக்சஸ் யுவர் ஃபோட்டோஸ் அண்ட் அக்சஸ் யுவர் டிவைஸ் லொக்கேஷன் அண்ட் அக்சஸ் யுவர் மெசேஜ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இதெல்லாம் அலோவ் கொடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸ் ஃபோட்டோஸ் அலோவ் பண்ணுறதுக்கு அண்டு நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ரிஜிஸ்டர் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு என்னோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 1 செகண்ட் ரீட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் அக்செப்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஊர், உங்களோட வில்லேஜ் அண்ட் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர் அண்ட் உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவுங்கிறத கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், ஆர் யூ வாண்ட் டு சேவ் யுவர் டேட்டா அப்படின்னு. நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணி ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆயிரும். இப்போது அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பசு போஷன், அதாவது கால்நடைகள் உணவுகள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களோட கால்நடைகளுக்கு எந்த விகிதத்தில் உணவு கொடுக்கணும், என்னென்ன உணவு கொடுக்கணும், அது எப்பப்போ கொடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. எந்த உணவு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசு நல்லாயிருக்கும், எந்த விதத்தில் பால் கறக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், என்டர் மில்க் ப்ரொடக்ஷன் இன் கேஜி, நீங்கள் மில்க் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நான் சாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். இதில் பாருங்கள், நான் கேட்டல் அண்ட் பஃபலோன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. கேட்டல் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சிந்து பசு, பஃபலோங்கிறது பார்த்திங்கன்னா எருமை மாடு.
உங்களோட பசு இல்லைனா எருமை மாடு எவ்வளோ பால் கொடுக்குது அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கோங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபீடு கேட்டகரி அந்த ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு எந்த ஃபீடு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபீடு நேம், என்ன நேம் கொடுக்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் பர் கேஜி அப்படின்னு கேட்டுக்கோங்க, அந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ கைண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஃபுட்டு கொடுக்குறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூனிட் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சேவ் ஃபீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் சாம்பிளுக்கு டீட்டெயில் கொடுத்து காட்டுறேன். அடுத்தது கீழே பாருங்கள் டு லெர்ன் வாட்ச் த வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சாம்பிள் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பாருங்கள் ஆயுர்வேதிக் வெட்டினரி மெடிசன், அதாவது உங்களோட கால்நடைகளுக்கு உடம்பு சரியில்லைனாவோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னாவோ நீங்களே ஆயுர்வேதிக்காக மெடிசன் தயாரித்து அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் ரிலேட்டடு, ப்ரீடிங் ரிலேட்டடு, எஃப்எம்டி, டைஜஸ்டிவ் ரிலேட்டடு, அலர்ஜி, பாய்சனிங்கு அண்ட் அதர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட கால்நடைகளுக்கு இதோட ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆயிரும். அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணி கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதோட மெடிசன் எப்படி தயாரிக்கிறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் சாம்பிளுக்கு பாருங்கள் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு அலர்ஜின்னு செலக்ட் பண்ணேன், அதுக்கு என்னென்ன மெடிசன் தயாரிக்கணும், எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நீங்கள் இந்த பேஜில் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு எப்படி மெடிசன் தயாரிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்களே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில மெடிசன் தயாரிக்கிறதுக்கு வீடியோ டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த வீடியோ டுட்டோரியல்ஸில் போயிட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்களும் தயாரிச்சிக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ டுட்டோரியல் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மை பசு ஆதார், இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக உங்களோட கால்நடைகளை வாங்கியிருக்கலாம், லோனில் வாங்கியிருக்கலாம், இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எப்போ லோன் முடியுது, என்னென்ன டீட்டெயில்ஸு, இது எல்லாம் அந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்நடை சந்தை, இதை கிளிக் பண்ணோன்னே இந்தியா கால்நடை சந்தை மையத்துக்கு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் வேணுமோ லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் போர்ட்டல் ஃபார் bovine breeders ஃபார் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமைஸ் த இன்வால்மெண்ட் ஆஃப் மிடில் மேன் அண்டு இன்க்ரீஸ் த ஃபார்மர்ஸ் இன்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் டிசீஸ் ஃப்ரீ ஜெம் பிளான்ஸ் வித் நோ ஜெனட்டிக் மெரிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எத்தனை கால்நடைகள் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது அந்த டீட்டெயில்ஸு. அடுத்தது விவசாயிகளின் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கிறாங்க, உறைந்த விந்து அணுகள் தயாரிக்கப்படுகின்றன எவ்வளோ தயாரிச்சிருக்கிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கால்நடைகள் ரிலேட்டட் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக பிரித்து பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் சாம்பிளுக்கு தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை கால்நடைகள் விற்பனைக்கு இருக்குது, எத்தனை விவசாயிகள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பிரித்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.